पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। சர்வாலங்கார பூஷிதனாக மலையப்ப சுவாமி ஊஞ்சல் சேவை காண்கிறார். இது பல தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. நித்தியோத்சவம் என்பது கோயிலிலே பகவானுக்கு தினமும் வீதி புறப்பாடு காண வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. எல்லா கோயில்களும் இது நடக்கிறது கிடையாது, முடியாது. ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு இது நடக்கிறது, நாம் அனுபவிக்கிறோம். அந்த எம்பெருமான் ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் இருக்கான். அப்புறம் 4 வீதியும் உலாவரான். தினந்தோறும் அவனுக்கு இந்த புறப்பாடு உண்டு. விசேஷ நாள்களிலே பௌர்ணமி போன்ற நாள்களிலே கருட சேவை எப்படிலாம் பார்க்குறோம். அந்த எம்பெருமான் ஊஞ்சலிலே ஆடுகின்றாரே, அவன் ஏன் ஊஞ்சல் ஆடணும்னு கேட்டார் பிள்ளை பெருமாளையங்கார். திருவரங்க பெருமானை பார்த்து பாடுறார். திருவரங்கந்தானே திருவேங்கடமுடையானும் ஆகையினால ஒரே ஆள் தான் 2 கோலத்தில் இருப்பது. அவர் திருவரங்கன்கிட்ட கேட்குறார், நீ எதற்கு ஊஞ்சல் ஆடணும்? பகவான் சிரிக்கிறான். உனக்கு புரியலையா ஐயங்காரேன்னா? என்ன புரியலையேன்னு கேட்டார். பகவான் சொன்னால், நீங்கள் ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு நான் ஊஞ்சல் ஆடுறேன். ஊஞ்சல் ஆடக்கூடாது, ஊசல் ஆடக்கூடாது. நாம் பல நேரத்தில் ஊசல் ஆடிட்டுருக்கோம். இது தர்மம், இது அதர்மம்னு தெரியறது. ஆனாலும் நாம் தர்மம் செய்ய மறுக்கிறோம், அதர்மத்தையே செய்கிறோம். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில் ஊசல் ஆடுறோம். இதே மாதிரி பல விஷயங்களில் ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு ஊஞ்சல், அதில் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது நாம. அது மட்டும் இல்லை, இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் ஊஞ்சல் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையோ, அதே மாதிரி நாம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் என்று ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கோம். நீங்கள்லாம் இப்படி ஊஞ்சல் ஆடுறீங்க, நீங்கள் இப்படி ஆடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஊஞ்சல் ஆடுகிறேன் என்றான் பகவான். அதன் பொருள் என்ன? அவன் ஊஞ்சல் ஆடுவதை நாம் சேவித்தால் நாம் இப்படி ஊஞ்சல் ஆட மாட்டோம். ஆமாம், பகவான் இந்த ஊஞ்சலாடுவதற்கு எங்கே பயிற்சி பெற்றான் தெரியுமா என்கிறார் வசிட்டரை பார்த்து நாரதர். வசிட்டர் கேட்கிறார், நன்னா இருக்கு இது, அவனுக்கு என்ன, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணால், எங்கே நெட் ப்ராக்டிஸ்? அவர் சொல்கிறார், இதற்கு பயிற்சி அவன் மத்ஸ்யாவதாரத்தில் எடுத்துக்கொண்டான். புரியலையே நாரதரே. என்ன வசிட்டர் ரொம்ப கூடியா புரியலை? மத்ஸ்யாவதாரம் எடுத்து கடல்லன்னா அலைஞ்சாமன். எதை தேடி அலைஞ்சான்? வேதத்தை தேடி. வேதம் எது? பிரம்மதேவனுடைய செல்வம். பிரம்மதேவனுடைய செல்வத்தை, உலகின் செல்வத்தை தேடி எம்பெருமான் அலைகடலிலே மீனாக போனான். அப்போ என்ன நடந்திருக்கு? கற்பனை பண்ணி போகிறோம். பெரிய அலை வரும், அது அப்படியே மீன் மேலே ஏறும். அடுத்தபடி சின்ன அந்த அலை வடியரிச்சே மீன் கீழே வரும், மறுபடியும் ஏறும் கீழே வரும், அப்படி ஊஞ்சல் ஆடிடும். ஆகையினால்தான் மத்ஸ்யாவதாரத்திலே பகவான் லக்ஷ்மி தேவியோடு கூட
அலைகளிலே ஊஞ்சலாடினான் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் ரசிக்கிறார். அதைத்தான் இப்போ நாரதர் சொல்கிறார். அப்படி அலைகளிலே ஊஞ்சலாடி அலைகளிலே சஞ்சரிச்சுண்டு நினச்சா ஒரே நிமிஷத்தில் பகவான் அந்த வேதத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு அது எந்த இடத்துல இருக்குது வேதம்னு தெரியாது. அதை தேடுற மாதிரி ஏன் நடிக்கணும்? ஏன்னா அப்படி ஊஞ்சலாடினா அலைகடலில் நாம் அதை நினைத்து பார்த்தால் அலைகடலில் ஊஞ்சலாடாமல் இருக்கலாம். அலைகடலில் ஊஞ்சலாடாமல் இருக்கலாமா? நம்ம சம்சார வாழ்க்கையே பெரிய அலைகடலுங்க. இதில் அலைகள் ஓய்வதே இல்லை. ஆசை, குரோதம், இப்படி பல அலைகள் அடிக்கிறது நம்ம வாழ்க்கையில். 6 அலைகள்லாம் சொல்கிறாங்க மகான்கள். இந்த அலைகள் ஒரு நாளும் ஓயறதில்லை. ஓயாத அலைகளை உடைய நம்ம சம்சார வாழ்க்கை என்கிற கடலில் நாம் சஞ்சரிப்பதை பகவான் தடுப்பதற்காக இத்தனை வருஷம் இத்தனை பிறவி இவன் கடலில் சஞ்சரிக்கணும், சம்சார கடல்லேன்னு இவன் பாவம் இருக்கிறத பார்த்து இவனால் முடியாது, இவனும் நம்ம திருவடியை பிடிச்சுட்டான், எனவே இவனுக்கு பதிலாக நாமளே ஊஞ்சலாடிடுவோம் கடலில் அலைகளுக்கு நடுவில் என்று ஊஞ்சலாடுவது போல் ஊஞ்சலாடினான். அப்படி அவர் ஊஞ்சலாடினது வைத்தது யார்? அவருடைய கருணையை வடிவெடுத்த லக்ஷ்மி தேவி. அதனால் லக்ஷ்மி தேவியின் தானுமாக அலைகடலிலே ஊஞ்சலாடினான் மத்ஸ்யனாக எம்பெருமான் என்று ரசிக்கிறார் வேதாந்த குருவான சுவாமி வேதாந்த தேசிகன். ஆக இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன பிடிபட்டது? இந்த அலைகளிலே எம்பெருமான் மீனாக சஞ்சரித்ததற்கு திருமங்கை ஆழ்வார் ரசித்த விஷயம் இது. நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன? நீ கவலைப்படாத, நீ சம்சார கடலிலே அலையாது தவிக்காமல் இருப்பதற்கு நான் அலைஞ்சு தவிச்சு உனக்கு வேதத்தை கொடுத்துருக்கேன். அதில் சொன்னபடி என்ன சரணாகதி அடை, நீ சரியாயிடுவாய், உனக்கு இந்த அலை வாழ்க்கை கிடையாது என்று எம்பெருமான் சொல்வது போல் இருக்கான். ஆகையினால்தான் நாரதர் சொல்கிறார், அலைகடலிலே சஞ்சரித்தவன் என்று ஒரு திருநாமம் மத்ஸ்யமூர்த்திக்கு. எங்கே? அது திருவேங்கடமுடையான் திருநாமமாக இந்த திவ்ய சகஸ்ரநாமத்திலே 71வது திருநாமமாக அமைகிறது. இதுவரை நான் சொன்னது உங்கள் நெஞ்சிலே அலை வீசும்படியாக, எப்பொழுதும் இந்த அலை உங்கள் நெஞ்சிலே அதிரக்கூடிய வகையிலே ஒரு ஸ்லோகமாக கவிதையாக உங்கள் முன்னாடி காண்பிக்கிறேன், வாசிக்கவும் செய்கிறேன், கேளுங்கள். அப்தௌ சஞ்சரதி ஸ்மாசு வேதான்வேஷண தத்பரஹ அப்தி சஞ்சரநாமாயம் வீச்சி டோலா ரசேரதா. வீச்சி டோலா அலை என்கிற ஊஞ்சல். அலை என்கிற ஊஞ்சலிலே டோலையிலே டோலாயாம் தடோலாயாம் என்று பாடுகிறார்களே, அப்படி டோலையில் டோலோத்சவம் கண்டவனாக இந்த மத்ஸ்யமூர்த்தி சஞ்சரித்தான். நாம் அப்படி டோலையில் இல்லாமல் இருக்க, நன்றிக்கும் தீதுக்கும் நடுவில் ஊசலாடாமல் இருக்க, பிறந்தும் இறந்தும் மாறி மாறி பல பிறவி பிறக்காமல் இருக்க, அந்த எம்பெருமான் இப்படி மீனமூர்த்தியாக அலைகடலே சஞ்சரித்தான் என்கிற இந்த நிகழ்ச்சியை நெஞ்சிலே பதிய வைத்து கொண்டு, இன்றும் டோலையிலே எம்பெருமான் தினந்தோறும் காட்சி தருகிறானே மலையப்பன், அப்பொழுது இந்த மத்ஸ்யாவதாரத்தை நினைத்து கொண்டால், எந்த வேதத்தை தேடி என்று மீனாக அலைந்தாயோ அந்த வேதமே பர்வதமாக நிற்க, அந்த வேத பர்வதத்திலே திகழும் வேங்கடவனே, நீ இங்கே டோலை ஆடுவது எந்த வேதத்தை தேடுவதற்கும் இல்லை, இந்த அடியேனை தேடுவதற்கா என்ற பக்தியோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக எம்பெருமான் நமக்கு அருள் செய்வான். எங்கே? இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். அப்தி சஞ்சராய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.